இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நற்செய்தியில் இயேசு இரு நபர்களை குணப்படுத்துகிறார். முதலில் தொழுகை கூட தலைவரினுடைய மகள், இரண்டாவது பெரும்பாடுபட்ட ஒரு பெண். இந்த இரு நபர்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. இயேசு வந்து கொண்டிருக்கின்றார். தொழுகை கூட தலைவர் செல்லுகிறார். தன் மகள் இப்பொழுதுதான் இறந்து விட்டாள், உயிர் சென்று விட்டது, நம்பிக்கை இழந்து விட்டார். ஆனாலும் இயேசு என் மகளுக்கு உயிரை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால்தான் தேடி வருகிறார். தேடி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, என் மகள் இறந்து விட்டால், ஆனால் நீர் வந்தால் என் மகள் உயிரோடு வருவார். அந்த நம்பிக்கை உடனே இயேசு சென்று கொண்டிருக்கிறார். அந்த சென்று கொண்டு இருக்கும் பொழுதே 12 ஆண்டுகளாக தனது வாழ்நாளில் துன்பத்தையே வைத்திருந்த அந்த பெண் என்ன நினைக்கிறாள்? இயேசுனுடைய அந்த ஆடையை நான் தொட்டாலே போதும், அவர் எனக்கு வர வேண்டும் என்றெல்லாம் தேவையில்லை, அவருடைய அந்த ஆடையை தொட்டால் போதும் நான் குணமடைவேன். அதேபோல் அந்த பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையை தொடுகிறாள். வல்லமை வெளியேறுகிறது. இன்றைய நற்செய்தி நாம் பார்க்கும் பொழுது எக்ஸ்ட்ராடினரி ஒன். இதை நாம் பார்க்கவே முடியாது. இயேசு போய் ஒரு நன்மையை செய்கிறார், அவர் நினைக்கிறார், நடக்கிறது. இந்த நாளில் ஆண்டவர் நினைக்கவே இல்லை. இவர் வழியே சென்று ஒரு வழிப்பறி போல ஆண்டவரிடமிருந்து அந்த வல்லமை பறித்து கொண்டு வருகிறார். அப்படி என்றால் எப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை இந்த பெண் பெற்றிருப்பார். 12 ஆண்டுகளாக அவர் கடினப்பட்ட பொழுது அந்த கடினத்தை மீறிய ஒரு சக்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவரே சென்று அந்த ஆடையை தொட்டு பெற்றுக்கொள்கிறார். பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையை அவள் கொடுத்த பிறகு அந்த இல்லத்திற்கு செல்லுகிறார். அந்த மகளை பார்க்கிறார், மகளை தொடுகிறார், அவள் மீண்டும் உயிர் பெற்று வருகிறார். இன்றைய நற்செய்தியில் இந்த இரு நபர்கள் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நாம் எப்படி ஆண்டவர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்தால் கூட நம்முடைய விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிற உங்களுடைய விசுவாசம், உங்கள் நம்பிக்கை குணமடைந்தது. பாலஸ்தீன நாட்டிலே எவ்வளோ பேர் உடல்நிலை சரியாமல் இருந்தார்கள், எவ்வளோ பேர் பிரச்சனையோடு இருந்தார்கள். ஏன் எல்லோருக்கும் குணம் கிடைக்கவில்லை? ஏனென்றால் எல்லோரும் இத்தகைய நம்பிக்கையை கொண்டில்லை. எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் சிந்திப்போம். பல நேரங்கள் நாம் நினைப்போம், நான் நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். ஆனால் நான் நம்பிக்கையை யோசித்து பார்க்கும்போது தான் தெரியும், அது உண்மையான நம்பிக்கை இல்லை. கிடைக்கிறதோ இல்லையோ, கடவுள் எனக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு எப்பொழுது நம்முடைய வாழ்வில் காட்ட வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் அதை கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்மை பார்ப்பவர்களும் நம்பிக்கையோடு இருப்பார்கள். அதான் சொல்வார்கள், நாம் சென்ற இடங்கள் எல்லாம் எதை விதைக்க வேண்டும்? நம்பிக்கை விதைக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் எதை விதைத்து கொண்டிருக்கிறோம்? எங்கு சென்றாலும் எதிர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான பேச்சுகள். இது நம்பிக்கையை நாமும் இழக்கிறோம், பிறருக்கும் இழக்க வழிவகை செய்கிறோம். பலர், ஒரு சில நபர்கள் வந்தால் ஓடி போய் விடுவார்கள். அவர்களோடு நாம் சென்று பேசக்கூடாது என்று நினைப்பார்கள். ஏனென்றால் எங்கு பார்த்தாலும், எப்பொழுது பார்த்தாலும் எதிர்மறையான பேச்சுக்கள், நம்பிக்கையை குறைக்கக்கூடிய பேச்சுக்கள். மிக அழகாக ஒரு தத்துவியலாளர் சொல்லுகிறார், எப்பொழுதெல்லாம் நாம் நம்பிக்கையை குறைவான பேச்சுகளை, வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோமோ நம்முடைய வாழ்வும் நம்பிக்கையற்றதாக மாறிவிடும். நம் வாழ்வில் ஏன் எந்த ஒரு முயற்சியும் எடுத்தாலும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை? ஏனென்றால் நாம் எதிர்மறையாக சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், நம்பிக்கையை குறைக்கும் வண்ணமாக பிறரோடு பழகி கொண்டிருக்கிறோம் என்பதை இது சுட்டி காட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். மன தத்துவியலாளர்களும் அதை தான் சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. எனவே இன்றைய நாளில் இந்த இரு நபர்கள், அந்த தொழுகை கூட தலைவரும் இந்த பெரும்பாடுபட்ட அந்த பெண் நமக்கு கொடுக்கிற செய்தி, நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது ஆண்டவரிடமிருந்து அந்த வல்லமை வெளிப்படுகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு வாழ, இயேசுவை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.